Hi friends. இன்னைக்கு நம்ம வந்து முடக்கத்தான் வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். முடக்கத்தான்ங்கிற பேர்லேயே உங்களுக்கு அதுக்கான மருத்துவ பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடக்கு அறுத்தான்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக. அதுதான் மருவி முடக்கத்தான் ஆகிருக்கு. கொஞ்சம் லேசாக கசப்புத்தன்மை உள்ள ஒரு கீரை. கசப்புத்தன்மைங்கிறதுனால ரொம்ப கசப்பாக இருக்கும், வேப்பிலை மாதிரி இருக்கும்னு நினைக்காதுங்க. லைட்டாக ஒரு லேசான ஒரு கசப்பு இருக்கும். அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை வந்து கீரையாக சமைச்சு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டாக்க அந்த கசப்பு நமக்கு வந்து உணர்வோம். இது தோசையில் வந்து நம்ம மாவு கூட சேர்த்து அரிசி கூட சேர்த்து அரைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த இது தெரியாது. இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தோசை டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆயிடுச்சு. உடலுக்கு வந்து உணவே மருந்துங்கிற இதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடக்கத்தான் தோசை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள், மூட்டு வாதம், இந்த வாதம் சம்மந்தமானது இதற்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகை அது. நம்ம வயல்வெளியில் அங்கே எங்கன்னா பார்த்திங்கன்னா சும்மாவே படர்ந்து கிடக்கும். பார்த்திங்கன்னா அது யாரும் அதோட பயன் முழுசாக அறிஞ்சு செய்கிறது கிடையாது. ரொம்ப நல்ல ருசியும் ஆயிடுச்சு. மருத்துவ பலனும் மிக்க ஒரு நல்ல மூலிகையை நம்ம உணவாக எப்படி உட்கொண்டால் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம முடக்கத்தான் தோசை இந்த மாதிரி மூலிகையே மருந்துங்கிற இதுபடி நம்ம வீட்டிலையே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது சின்னதுலேருந்தே பழக்கப்பட்டு போயிடும். பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே பழக்கப்படும் போது அவங்க வந்து பிற்காலத்தில் அதோட பயனை முழுசாக அடைவாங்கங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. வாங்க அந்த முடக்கத்தான் தோசையை வந்து நான் எப்படி செய்வேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி முடக்கத்தான் தோசைக்கு தேவையான 2 ஆளாக்கு அரிசியும், அரை ஆளாக்கு உளுந்தும், அரை டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா கழுவி 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் இதுவும் ஊற விட்டோம், 2 சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள், ஊற வச்ச உளுந்து அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இதை அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதில். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியதான். இதை அரைச்சிட்டு நல்லா கைவிட்டு கரைச்சி வச்சுட்டா தான் நல்லா புளிக்கும் மாவு. பார்த்திங்கன்னா கைவிட்டு கரைச்சாக்க அது மாதிரி கரைச்சி ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சு விட்டுறணும். 8 மணி நேரம் கழித்து இந்த பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லாவே பொங்கி வந்திருக்கு மாவு. இதில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. பார்த்திங்கன்னா இதை வந்து தோசைக்கு தேவையான அளவு மாவு மட்டும் கொஞ்சமாக தனியாக எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு வந்து தோசை பதத்துக்கு கரைச்சிக்கணும். கொஞ்சமாக மாவு கெட்டியாக இருந்தால் தோசை நல்லா மெல்லிசாக எடுக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கணும். இந்த கல் நல்லா சுற்றுச்சு. பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒட்டாமல் வரும். அப்போ தான் மாவு விட்டு நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசையை. மேலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நெய் வேணாலும் விட்டுக்கலாம். அதை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்தாக்க நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நீங்களும் செய்து கொடுங்க. வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா வளவன்.